மத்திய பிரதேசத்து மாநிலத்தின் துணை முதல்வர் அமைச்சர்கள் பற்றியெல்லாம் பெருமையோடு எடுத்து சொன்னார். அவர் சொல்லும்போது சொன்ன செய்தியை இப்போ இங்கே கவனிக்கணும். என்னென்னா, மத்திய பிரதேசத்தில் இந்த மாதிரியான பாதிப்பு ஏற்பட்டிருக்குன்னு சொல்கிறதுக்கு அங்கிருந்து யாரும் இங்கே இருக்கிற ட்ரக் கண்ட்ரோலருக்கோ இல்லை ஹெல்த் செக்ரட்டரிக்கோ இல்லை சம்மந்தப்பட்ட துறை அலுவலர்களுக்கோ ஃபோன் பண்ணல, நேரடியாக சொல்லலை. ஒரு இமெயிலில் 1ஆம் தேதி 3:30 மணிக்கு அங்கிருந்து ஒரு கடிதம் வரப்படுகிறது. என்ன கடிதம்னா, 4/9/2025 அன்னைக்கு மத்திய பிரதேச மாநிலம் சிந்த்வாரா மாவட்டத்தில் ஒரு குழந்தை ஒன்று இந்த மருந்து கோல்ட்ரிப் மருந்து சாப்பிட்டு இறந்துருச்சு. அதில் இந்த பேராசிட்டமால், பீனைல் பிரைன் ஐக்ளோரைட், குளோரிபெனிமரேன், மெலேட் சிரப் மாதிரியான இந்த சிறப்புகள் குறித்து அந்த அறிக்கையில் சொல்லப்பட்டிருந்தது. உடனடியாக அறிக்கை வந்தது 3:30 மணிக்கு. நம்முடைய மக்கள் நல்வாழ்வுத்துறையின் இந்த ட்ரக் டிபார்ட்மெண்ட் என்ன பண்ணுதுன்னா, 4 மணிக்கே சரியாக ஒரு அரை மணி நேரத்தில் துணை மருந்து கட்டுப்பாடு இயக்குனர் உத்தரவில் முதுநிலை மருந்து ஆய்வாளர் சீனியர் ட்ரக் இன்ஸ்பெக்டர் தலைமையில் அந்த ஸ்ரீசன் பார்மசியூட்டிக்கல் நிறுவனத்தை ஆய்வு பண்ணுறாங்க. ஆய்வு பண்ணி என்ன பண்ணுறாங்கன்னா, 1/10/2025 அன்னைக்கே தமிழ்நாடு முழுவதிலும், இதை ரொம்ப கவனிக்கணும், அதாவது இங்கிருந்து கடிதம் வந்த உடனே சீனியர் ட்ரக் இன்ஸ்பெக்டர் சம்பந்தப்பட்ட நிறுவனத்தை ஆய்வு செய்யறதுக்கு போறாரு. போறப்பவே உடனடியாக தமிழ்நாடு முழுவதும், இது அரசாங்கம் இந்த மருந்து வாங்கிறது இல்லை, அந்த நிறுவனத்திடமிருந்து டிஎன்எம்எஸ்சி என்று சொல்லப்படுகிற அரசு நிர்வாகம் இந்த மருந்துகளை கொள்முதல் செய்வதில்லை. தனியார் யாரும் வாங்கி மருந்து கடையில் இந்த மருந்தை விற்கக்கூடாதுங்கிற நோக்கத்தில் உடனடியாக தகவல் வந்த அன்னிக்கே தமிழ்நாடு முழுவதும் இந்த சந்தேகத்திற்குரிய அந்த கோல்ட்ரிப் சிரப் யாரெல்லாம் வாங்கியிருக்கீங்களோ அதை விற்பனை செய்யக்கூடாதுன்னு சொல்லி மாநில அரசு, நம்முடைய தமிழ்நாடு அரசு உடனடியாக சேல்ஸை பேன் பண்ணுறாங்க, அந்த மருந்தை தடை பண்ணுறாங்க. 1/10/2025, 2/10/2025 இந்த 2 நாள் ஆய்வு மேற்கொண்டதில் 1945 விதிமீறல்கள், அந்த 1945 கீழ் இந்த விதிமீறல்கள் இருப்பது கண்டறியப்பட்டு அந்த கோல்ட் சிரப் பேட்ச் நம்பர் SR13 உள்ளிட்ட 5 மருந்துகள் அவசரமாக பகுப்பாய்வுக்காக கொண்டு வரப்படுகிறது. சென்னைக்கு கொண்டு வரப்பட்டு ஆய்வு மேற்கொண்டதில் அதில் இந்த டையத்திலின் கிளைகான் என்கின்ற ஒரு உயிர்கொல்லி நச்சு வேதிப்பொருள் 48.6% இருப்பது கண்டறியப்படுகிறது. இது கண்டறியப்பட்ட உடனே இது வேதிப்பொருள், இதனால் உயிருக்கு ஆபத்து என்பது கண்டறியப்பட்ட உடனே மேற்கூறிய நிறுவனத்திடமிருந்து ஒடிசாவுக்கும் புதுச்சேரிக்கும் இந்த மருந்துகளை அனுப்பியிருக்கிறது தெரிய வருது. இந்த புதுச்சேரி, ஒடிசா இந்த மருந்தை உட்கொள்ள தொடங்கி இருந்தாங்கன்னா அங்கேயே இந்த குழந்தைங்களுக்கு உயிர் பாதிப்பு ஏற்பட்டிருக்குங்கிற அந்த கவலையில் இதெல்லாம் யார் பண்ணணும்? ஒன்றிய அரசாங்கத்தின் மருந்து கட்டுப்பாட்டுத்துறை பண்ணணும். ஆனாலும் நம்முடைய மாநில அரசின் மருந்து கட்டுப்பாட்டுத்துறை உடனடியாக ஒடிசா, புதுச்சேரி மாநிலங்களுக்கு கோல்ட்ரிப் மருந்து தகவல் அதை அவங்களுக்கு உடனடியாக சொல்லி இது நீங்கள் பயன்படுத்தாதீங்கன்னு சொல்லி தகவல் அனுப்புகிறோம். இந்த சர்ச்சைக்குரிய மருந்தை பற்றிய விவரங்கள் எல்லா மருந்து ஆய்வாளர்களுக்கும் தெரிவிக்கப்பட்டு 2/10/2025 அன்றைக்கு கோல்ட்ரிப் சிரப் முடக்கம் செய்யப்பட்டது. முடக்கம் செய்யப்பட்டது மட்டுமல்ல, அந்த ஸ்ரீசன் பார்மசியூட்டிக்கல் தயாரிக்கிற எல்லா மருந்தும், ஏறத்தாழ 126 மருந்தை அந்த கம்பெனி தயார் பண்ணுறாங்க, எல்லா மருந்துமே அன்னைக்கு முடக்கம் செய்யப்படுகிறது. மருந்து ஆய்வாளர்கள் குழு மேற்கொண்ட தொடர் ஆய்வில் 1/10, 2/10 ஆகிய இந்த 2 நாட்களில் இந்த விதிமீறல்கள் இருக்கிறது என்பதாலும் இந்த மருந்தில் டையத்திலின் கிளைகால் என்ற நச்சு வேதிப்பொருள் கண்டறியப்பட்டதாலும் 3ஆம் தேதியே 1-2 இந்த விரிவான ஆய்வு 3/10/2025 அன்று ஸ்ரீசன் பார்மசியூட்டிக்கல் நிறுவனத்திற்கு பொது நலன் கருதி மருந்து உற்பத்தியை உடனடியாக நிறுத்த ஸ்டாப் ப்ரொடக்ஷன் ஆர்டர் பிறப்பிக்கப்பட்டு அந்நிறுவனம் அதிகாரிகளால் மூடப்படுகிறது. 1ஆம் தேதி தகவல் வருது. தகவல் வந்த உடனே இந்தியா முழுக்க யார் இந்த மருந்து வாங்கினாங்களோ அவங்களுக்கெல்லாம் தகவல் அனுப்பப்பட்டு இந்த மருந்து பயன்படுத்தப்பட வேணான்னு சொல்லுது. தமிழ்நாட்டில் இருக்கிற எந்த மருந்து கடையிலையும் இந்த மருந்து விற்கக்கூடாதுன்னு தடை விதிக்கப்படுது. இதை தாண்டி 2 நாட்களில் நடைபெற்ற இத்தனை சம்பவங்கள். இது 3ஆம் தேதியே அந்த ப்ரொடக்ஷன் ஆர்டரை உடனடியாக ஸ்டாப் ப்ரொடக்ஷன் ஆர்டர் கொடுத்து கம்பெனியை மூடுறோம்.
மேலும் தொடர் நடவடிக்கையாக இந்த ஸ்ரீசன் பார்மசூட்டிக்கல் நிறுவனத்தின் மருந்து உரிமங்கள் முழுமையாக ஏன் ரத்து செய்யப்படக்கூடாது, கேன்சலேஷன் ஆர்டர், அது மாதிரி ஒரு அவங்களுக்கு குறிப்பானை நோட்டீஸ் ஒன்று அனுப்புகிறோம். உடனடியாக மூடிட முடியாது, கோர்ட்டுக்கு போயிடுவாங்க. அதனால் ஒரு கேன்சலேஷன் ஆர்டர் ஒன்று, ஒரு குறிப்பானை அனுப்புகிறோம். குறிப்பானை அனுப்பி இந்த இடையில 4ஆம் தேதி 1, 2, 3 ஆச்சு. 4ஆம் தேதி மத்திய பிரதேசத்திலிருந்து 25 நாட்களுக்கு பிறகுதான் 4ஆம் தேதி இறக்குது குழந்தை. 4/9/2025 ஒரு குழந்தை இறக்கிறது. மத்திய பிரதேசத்திலிருந்து நமக்கு தகவல் வந்தது 1/10/2025. 25 நாள் கழிச்சு நமக்கு தகவல் அனுப்புறாங்க. ஒரு மாநிலத்திற்கு ஒரு மருந்து கொள்முதல் செய்யப்படுகிற போது அங்க இருக்கிற ட்ரக் கண்ட்ரோலர் அந்த மருந்தை ஆய்வு செய்ய வேண்டும். இந்த மாநிலத்தில் இந்த மருந்தை நாம் பயன்படுத்தவிருக்கிறோமே, இது இந்த பயன்படுத்தினா என்ன பாதிப்பு ஏற்படுங்கிறத அங்க இருக்கிற ட்ரக் கண்ட்ரோலர் ஆய்வு பண்ணணும். ஒன்றிய அரசாங்கத்தின் ட்ரக் கண்ட்ரோலரும் ஆய்வு பண்ணணும். அந்த மாதிரி ஆய்வே பண்ணாம இந்த மருந்து விற்பனையை அவங்க ஊக்குவித்த காரணத்தினால் 1ஆம் தேதி, அதாவது 4ஆம் தேதி 4/9 இறந்த குழந்தைக்கு இவர்கள் அந்த மருந்து நல்ல மருந்துன்னு சர்டிஃபிகேட் தராங்க. இந்த மருந்தால் பாதிக்கப்பட்டது ஒரு குழந்தை இறந்திருக்கிறது. தனியார் மருத்துவர் ஒருவர் இதை பரிந்துரை செய்திருக்கிறார். அந்த தனியார் மருந்து கடையிலிருந்து இந்த மருந்து வாங்கப்பட்டிருக்கிறது. ஒரு குழந்தை இறந்திருக்கிறது. இந்த குழந்தை இறந்திருக்கிற நிலையில் அந்த 4/9/2025 அன்னைக்கு அங்க இருக்கிற ட்ரக் கண்ட்ரோலர், மத்திய பிரதேசத்தில் ட்ரக் கண்ட்ரோலர் என்ன சொல்றாருன்னா, அங்க இருக்கிற அமைச்சர் என்ன சொல்றாருன்னா, இந்த மருந்து நல்ல மருந்துன்றார். நல்ல மருந்துன்னு விட்டுட்டதால 1ஆம் தேதி அதுக்குள்ள 25, நேற்றுக்கு வரைக்கும் அருள் சொன்னது மாதிரி 25 குழந்தைங்க இறந்திருக்கு. இவ்வாறு தகவல் பெறப்பட்ட 48 மணி நேரத்திலே அரசு துரித கதியில் செயல்பட்டதன் விளைவு இன்னைக்கு ஒட்டுமொத்தமாக அந்த 126 மருந்துகளும் இன்றைக்கு தடை செய்யப்பட்டது, நிறுவனமும் மூடப்பட்டது. இந்த வகையில் 3/10/2025 அன்று, அதாவது ட்ரக் கண்ட்ரோலர் ஜெனரல் ஆஃப் இந்தியா மற்றும் டெப்டி ட்ரக் கண்ட்ரோலர் சவுத் ஜோன் சென்னை அவர்களுக்கும் விரிவான அறிக்கைகளை இது சம்பந்தமாக அனுப்பியிருக்கிறோம். 3/10/2025 அன்றே மருந்து குறித்த எச்சரிக்கையும் பொதுமக்களுக்கு விடுக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்ச்சியாக கோல்ட்ரிப் சிரப் என்கின்ற மருந்தின் ஆய்வு அறிக்கையில் கண்டறியப்பட்ட டயத்திலின் குளோக்கால் 48.6 நச்சுப்பொருள் இருந்ததன் காரணமாக அந்த மருந்து நிறுவனத்தின் உரிமையாளர் மீது குற்ற நடவடிக்கை, கிரிமினல் ப்ரொசீடிங்ஸ் எடுத்து மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் சொன்னது என்னன்னா, இப்போ அந்த கம்பெனியை மூடுறது மட்டுமே முக்கியம் இல்லை, அதனுடைய ப்ரொடக்ஷனை நிறுத்தது மட்டும் முக்கியம் இல்லை, இதில் ஒரு கிரிமினல் ஆக்ஷன் எடுக்கணும்னு சொல்லி அரசுக்கு அவர் இட்ட உத்தரவின் அடிப்படையில் கிரிமினல் ப்ரொசீடிங்ஸ் எடுப்பதற்கு அவருக்கு நோட்டீஸ் கொடுக்குறாங்க. 7ஆம் தேதி 7/10 இந்த ஒரு வார காலத்துக்குள்ள நடக்கிறது. 7/10 அன்னைக்கு மருந்து ஆய்வாளர் மூலம் அந்நிறுவனத்தின் வெளிப்புறமும் உரிமையாளர் வீட்டிலும் இந்த நோட்டீஸ் ஒட்டப்படுகிறது. மொத்த மற்றும் சில்லறை வணிகர்களிடமிருந்து கோல்ட்ரிப் சிறப்பின் மொத்த இருப்பும் 8/10/2025 அன்று பறிமுதல் செய்யப்படுகிறது. அந்த கம்பெனியில் மட்டும் இல்லை, தமிழ்நாடு முழுக்க இருந்த மருந்து கடையிலையும் யாரெல்லாம் இந்த மருந்தை வாங்கியிருக்கிறாங்களோ அவங்க கையிலிருந்து இந்த மருந்தை பறிமுதல் பண்ணுறோம். 1ஆம் தேதியிலிருந்து 8ஆம் தேதிக்குள்ளே இவ்வளோ வேலை நடந்திருக்கு. மேலும் அந்த நிறுவனத்தின் உரிமையாளர் மீது குற்றவியல் நடவடிக்கை மேற்கொள்ள C2 சுங்குவார் சத்திரம் காவல் நிலையத்தில் மருந்து கட்டுப்பாடு துறை மூலம் புகார் கொடுக்கப்படுகிறது. 8ஆம் தேதி தமிழ்நாடு காவல்துறையின் உதவியுடன் மத்திய பிரதேச சிறப்பு புலனாய்வு பிரிவு 9ஆம் தேதி வராங்க. அந்த ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் 9ஆம் தேதி மத்திய பிரதேசத்திலிருந்து வராங்க. சென்னை காவல்துறையினரின் உதவியோடு சென்னை அசோக் நகர் பகுதியில் இருந்த நிறுவனத்தின் உரிமையாளர் திரு ரங்கநாதன் என்பவரை கைது செய்கிறார்கள். மேலும் அந்த நிறுவனத்தை பொறுத்தவரை இங்கே மன்ற உறுப்பினர்கள் சொன்னதைப் போல 2021, 2023 ஆகிய ஆண்டுகளில் ஆய்வு மேற்கொள்ளப்பட்டு அந்த நிறுவனம் சிறு சிறு குற்றங்களுக்காக பலமுறை தண்டிக்கப்பட்டிருக்கிறது. இங்கே பெருமதிப்புக்குரிய உதயகுமார் பேசும்போது சொன்னார், இந்த கம்பெனி வந்ததே 2011 அக்டோபரில் 27ஆம் தேதி அதிமுக ஆட்சி காலத்தில் தான் அந்த கம்பெனிக்கு உரிமமே வழங்கப்பட்டிருக்கிறது. உங்கள் ஆட்சி காலத்தில் வழங்கப்பட்ட உரிமம் அதாவது இதை நான் அரசியலாக்க விரும்பலை. என்னன்னா, இங்கே பேசும்போது நிறைய சொன்னாங்க, 397 மருந்து நிறுவனங்கள் தமிழ்நாட்டில் இருக்கிறது.
397 மருந்து உற்பத்தி நிறுவனங்களிடமிருந்து ஆண்டொன்றுக்கு ஏற்றுமதி ஆகிற அந்த தொகை வந்து 12,000 கோடியிலிருந்து 15,000 கோடி ரூபாய் வரைக்கும் தமிழ்நாட்டிலிருந்து மருந்து ஏற்றுமதி செய்யப்படுகிறது. மரியாதைக்குரிய பாலாஜி சொன்னது மாதிரி ஏற்கனவே கடந்த ஆட்சி காலத்தில் நடைபெற்ற ஒரு நிகழ்வின் போதும் கூட இது தமிழ்நாட்டின் மருந்து உற்பத்தியில் ஒட்டுமொத்தமாக வானதி சீனிவாசன் சொன்னது மாதிரி இந்தியாவிலிருந்து தயாராகிற இந்த மருந்து உற்பத்திகளினால் இந்தியாவுக்கு எதுவும் கலங்கம் வந்துடக்கூடாது, கெட்ட பேர் வந்துடக்கூடாது. இதில் 20% ஏற்றுமதியை 20% அந்த மருந்தின் உபயோகத்தை இந்தியா தந்து கொண்டிருக்கிறது. அதில் வந்து தமிழ்நாடு மட்டுமே 397 நிறுவனங்களின் வாயிலாக 12,000 ஒரு 15,000 கோடி ரூபாய் அளவுக்கான ஏற்றுமதியை தமிழகத்தில் செய்து கொண்டிருக்கிறது. இதில் பெரிய அளவிலான அரசியல் செய்து இது வந்து இந்தியாவின் அந்த நன்மதிப்புக்கு எந்த இடத்துலையும் குந்தகம் வந்துடக்கூடாதுங்கிறதுல எல்லாருமே அக்கறையாக இருந்து நிற்கிறாங்க. ஆனால் ஏதோ உதயகுமார் இது தமிழ்நாட்டில் ஏதோ நாம் ஏதோ இதில் வந்து சரியான நடவடிக்கை எடுக்காதது மாதிரி மத்திய பிரதேச மாநில முதல்வர் அல்லது அங்கே இருக்கிற அமைச்சர்கள் தமிழ்நாட்டை குறை சொல்லிட்டாங்கிறத இங்கே பெருசாக சொல்கிறாங்க. நாம் எந்த மாநிலத்தையும் குறை சொல்லி யாரையும் இது செய்யலை, நீ அதை செய்யலை, இது செய்யலைங்கிறத சுட்டி காட்டுறதை காட்டிலும் இது தேசிய ஒருமைப்பாடு, இந்த இந்தியாவின் பொருளாதாரம், இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் இதில் சம்பந்தப்பட்டதால் இன்னைக்கு மிக அமைதியாக இன்றைக்கு நடவடிக்கை எடுத்து சம்பந்தப்பட்ட நிறுவனத்தை மூடினது மட்டும் இல்லை, இன்னைக்கு பர்மனண்ட்டாகவே அதை க்ளோஷர் ஆர்டர் கொடுத்து கம்ப்ளீட்டாக மூடி இருக்கு. இப்போ இங்கே பேசின மரியாதைக்குரிய மன்ற உறுப்பினர்கள் ஒரு சில கருத்துக்களை எடுத்து சொல்லியிருக்கிறார்கள். குறிப்பாக நம்முடைய வேல்முருகன் கடலூரில் வந்து சிப்காட்டில் அனுமதி இல்லாமல் இந்த கெமிக்கல் நிறுவனங்கள் தயாரிக்கப்படுகிறதுன்னு சொன்னார். நிச்சயமாக மாசு கட்டுப்பாட்டுத்துறை அமைச்சரோடும் பேசி அந்த துறை அலுவலர்கள் நம்ம மக்கள் நல்வாழ்வுத்துறை அலுவலர்களையும் அனுப்பி கடலூரில் இருக்கிற எந்த ரசாயனம் பொருள் உற்பத்தி செய்கிற அந்த நிறுவனங்களாக இருந்தாலும் அது லைசன்ஸ் இல்லாமல் இயங்குதுன்னாரு. உரிமம் இல்லாத எந்த நிறுவனமாக இருந்தாலும் அதை யார் நடத்தினாலும் 2-3 நாட்களில் நடவடிக்கை எடுத்து அதை உடனடியாக மூடுவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதே போல் அவருடைய கவனத்திற்கும் அந்த மாதிரி யாராவது உரிமம் இல்லாமல் கம்பெனி நடத்துகிறாங்கன்னு தெரிஞ்சால் தகவலை நீங்கள் ரகசியமாக சொன்னால் அந்த ரகசியம் பாதுகாக்கப்படும். நாங்கள் அவர்கள் மேல் நடவடிக்கை எடுப்பதற்கு அது ஏதுவாக இருக்கும். அந்த மாதிரி பெருமதிப்பிற்குரிய ஹசன் மௌலானா பேசும்போது சொன்னாங்க, இது ஆய்வு பண்ணணுன்னாங்க. தொடர் ஆய்வுகள் மேற்கொண்ட காரணத்தினால்தான் இது இன்னைக்கு அதாவது ஒரு பேட்ச் ஒரு நாளைக்கு 126 வகையான மருந்துன்னா ஒரு பேட்ச் 1 மணி நேரத்தில் ஒரு பேட்ச் வெளியில் போகும்.